நான் எங்கள் கிராமத்துக்கு போகும்போதெல்லாம் எனக்கு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்படுற இடம் வந்து எங்களோட வயல் தான். அப்பா, பெரியப்பாவோட வயல் 2மே ஒரே இடத்துல தான் இருக்குது. தனித்தனியாக பண்ணையம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வருஷம் நல்ல மழைன்றதால கிணத்துல வந்து நிறைய தண்ணி மேலே வரைக்கும் இருந்துச்சு. எங்கள் வயலில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நெல், கரும்பு இதுதான் அதிகமாக பயிர் செய்வாங்க. அதுக்கப்புறம் அப்பப்போ மஞ்சள், எள்ளு இந்த மாதிரியும் போடுவாங்க. எங்கள் வயலில் பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் நிறையா வாழை மரம், தென்னந்தோப்பு இதெல்லாம் இருக்கும். இப்போ வந்து அந்த மரங்கள் எல்லாமே குறைஞ்சிருச்சு. பட் ஸ்டில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. செவ்வாழை, ரஸ்தாளி அந்த மாதிரி வாழைப்பழம் வந்து நிறைய கொலை விட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் மிளகா கன்று வந்து நிறையா வச்சுருந்தாங்க. காயுமே வந்து அதில் நிறையா பிடிச்சிருந்துச்சு. நெல்லிக்காய், சீத்தா மரம் இது எல்லாமே இருக்குது. அவரைக்காய் வந்து இப்போ தான் பூ வச்சுருக்கு போல இருக்குது. முடக்கத்தான் கீரை கொடியிலுமே நிறைய கீரை விட்டு இருந்துச்சு. அப்பா வயல்லேருந்து வரும்போதே வந்து வாழை இலை, வாழைப்பூ, பச்சை மிளகாய், நெல்லிக்காய் எல்லாமே பறிச்சுட்டு வந்துட்டார். அப்பா வந்து சைக்கிளில் போயிட்டார். நான் வந்து தம்பி கூட வயல்லேருந்து வீட்டுக்கு போயிட்டேன். அன்றைக்கி தை அமாவாசைன்றதால அப்பா, அம்மா, பாட்டி எல்லாருமே விரதம் இருப்பாங்க.